இறைவன் என்றால் அவன் சிதம்பரத்தில் நடனமாடுபவன் தானா என்று ஒருவர் கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சிவவாக்கியர் சொன்னார். பின்னாலேயே ஒரு வைணவர் வந்தார். திருவரங்கத்திலே ஒருவர் பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவன்தான் இறைவனா என்று கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சொன்னார். இப்ப கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு குழப்பம் வந்து விட்டது. எங்க அவரு கேட்டா அவருதான் கடவுளுங்கிறீங்க, இவரு கேட்டா இவருதான் கடவுளுங்கிறீங்க, யாருதான் கடவுள்னு கேட்டார். அதற்கு சிவவாக்கிய சொல்றார், டேய் நீ புரியாம பேசுற, தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த புவனமும் ஏக முக்தி ஆனவன். அப்படியா? அப்ப சில பேர் சிவன் தான் கடவுளுங்கிறான், சில பேர் பெருமாள் தான் கடவுளுங்கிறான், இதுல என்ன சார்னு கேட்ட போது சிவவாக்கியர் சொல்றார், வல்லவங்கள் பேசுவார், வாய் கொடுத்து மாய்வரேம்பர். இந்த மாதிரி பிரிவினைகளை யார் பேசுகிறார்களோ அவள் வாய் புடுத்து சாவார்கள்ங்கிறார். தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த புவனமும் ஏகமுக்தி ஆனவன், பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்துரைத்து மொழிகுவார். ஏதோ பல்லு இருக்கு நாக்கு இருக்குன்னு கண்டதையும் பேசுவான்.